மனிதர்களால தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது. தண்ணியை நாம குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஆனா தண்ணிக்கு நிறைய சக்தி இருக்கு. தண்ணியில திங்க் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மைதாங்க. தண்ணியை வச்சு நம்ம நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். சொன்னா நம்ப முடியுதா? இந்த வீடியோ முடியும் போது தண்ணிக்கு இவ்வளவு பவரானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பவர்ஸ் ஆஃப் வாட்டர். தண்ணிக்கு சுயநினைவு இருக்குன்னு கண்டுபிடிச்சது டாக்டர் எமோட்டோ தான். தண்ணிங்கிறது கண்ணாடி மாதிரி. நம்ம எதை காட்டுறோமோ அதையே தான் திருப்பி காட்டும். நம்ம தண்ணி கிட்ட போய் பாசிட்டிவான வேர்ட்ஸை சொன்னா அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சரும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி கிட்ட நம்பிக்கை, அன்புன்னு பாசிட்டிவ் வேர்ட் சொல்லும் போது அந்த வாட்டரோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் தண்ணியை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துது. அதே தண்ணி கிட்ட கோபமாகவும் வெறுப்பாகவும் பேசும்போது அந்த தண்ணி கலங்களா மாறுது. இது மூலமா தான் எமோட்டோ தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. தண்ணியை பத்தி வெறும் ஆராய்ச்சியில மட்டும் கண்டுபிடிக்கல, தண்ணியோட சக்திகளை பத்தி எல்லா மதத்திலும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குரான்ல தண்ணியில இருந்து தான் உயிர்கள் உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பைபிள்ல கூட தண்ணியை முதன்மைப்படுத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்து மதத்துல தண்ணியை தான் தீர்த்தமா பயன்படுத்துறோம். புத்திசம்ல தண்ணியை தான் வாழ்க்கையின் சிம்பிள்னு சொல்றாங்க. இதுல இருந்தே இந்த தண்ணியோட முக்கியத்துவத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இங்கதான் ஆராய்ச்சியாளர் வேதா ஆஸ்டின் வராங்க. தண்ணியை பத்தி 40,000 ரிசர்ச்சுக்கும் மேல பண்ணிருக்காங்க. தண்ணி நாம என்ன நினைக்கிறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வேதா ஆஸ்டின் தண்ணி அவங்க கையால புடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதை ஃப்ரீஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அவங்க கையோட அச்சு அதுல தெரியுது. அதே மாதிரி தான் தண்ணி கிட்ட நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. மார்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அது மார்ஸோட சேட்டிலைட் இமேஜஸை காட்டுது. சில விதைகளை தண்ணியில 30 வினாடிகளுக்கு போட்டு அதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த விதைகளோட பூக்கள் அந்த தண்ணியில பதிஞ்சிருக்கு. ஸோ தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு இது மூலமா தெரிய வருது. எப்படி வாட்டரோட பவர்ஸை வச்சு நாம நினைச்ச விஷயத்தை அடையலாம்னு பார்க்கலாம். நமக்கு குளிக்கும் போதுதான் பல யோசனைகள் வரும். அப்படி வர யோசனை நமக்கு நல்லது மட்டும்தான் தரும். அது ஏன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஏன்னா நாம குளிக்கும் போதுதான் நம்ம பிரெயின் ஒரு நிம்மதியான ஸ்டேட்ல இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு நல்ல யோசனைகள் வரும். நாம ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சு அதை நடக்கும்னு நம்பினா அது ஆல்ரெடி நடந்த மாதிரி நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா சொல்லியிருக்க மாட்டீங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் மட்டும் இருக்கும். சில நாள் கழிச்சு உங்க நண்பர்கிட்ட அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நீங்க சொல்லலன்னு. ஏன்னா நீங்க அந்த விஷயத்த ஆல்ரெடி அவங்க கிட்ட சொன்னதா நினைச்சீங்க. அதனால உங்க பிரெயின் சொல்லிட்டோம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இதே டெக்னிக்கை நீங்க குளிக்கும் போது பயன்படுத்துங்க. நீங்க குளிக்கும் போது உங்களுக்கு எது வேணுமோ அதை பத்தி மட்டும் நினைங்க. இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணம் ஆல்ரெடி உங்க பர்ஸ்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அந்த கார் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நம்புங்க. இப்படி பண்ணும்போது வேதா ஆஸ்டின் சொன்ன மாதிரி தண்ணிக்கு எமோஷன் இருக்கு. நீங்க நினைக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா உங்க உடம்புக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்க எப்ப தண்ணி குடிச்சாலும் உங்க ஆசைகளை நினைச்சுக்கிட்டே குடிங்க. நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வார்த்தைகளா வெளியே வரும். நல்ல வார்த்தைகள்னால தான் நல்ல செயல்கள் செய்ய முடியும். இப்படி ஷவர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த வாழ்க்கையில் அடையுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இது போலவே இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.